இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றம் அதிகமாயிட்டே இருக்கு. இதை நம்ம விஜயண்ணா கருத்து கொண்டு போகணுன்றக்காக தான் இந்த வீடியோ. எப்படி லஞ்சம் ஒழிப்புக்கு அவங்களோட சொத்துகள் பறிமுதல் செய்யப்படும் நீங்க தீவிர திட்டங்கள் கொண்டு வந்தீங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த பாலியல் குற்றத்துக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் விஜயண்ணா. ஏன்னா இது நாளுக்கு நாள் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் ஆலோசனை பண்றோம், 100 போலீஸ் நாங்க பாதுகாப்பு கொடுத்துருவோம், இதெல்லாம் வேஸ்ட். ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு மூலையில ஒரு உயிர் போயிட்டு தான் இருக்கு பாலியல் குற்றத்தினால. தயவு செய்து விஜயனா, இது முழுக்க முழுக்க இந்த இந்த குற்றத்தை ஒழிக்கணும். கடும் நடவடிக்கைகள் எடுத்தாதான் குற்றம் செய்யறவங்களுக்கு ஒரு பயம் வரும். குற்றம் செய்யறதுக்கு யோசிக்கணும். அடுத்து பெண் பிள்ளைங்க மேல கை வைக்கிறதுக்கே யோசிக்கணும். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். விஜயனா, எல்லா துறையிலுமே நல்ல திட்டங்கள் தான் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு தீவிரமான கடும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாலியல் குற்றத்திற்கு ஒவ்வொரு நாள் நியூஸ் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆள் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. 4 துண்டுகளை வெட்டி போடுறாங்க, ஒரு பாட்டிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, 2 வயசு குழந்தைய கொண்டுறாங்க, இன்னைக்கு 10 வயசு குழந்தை இதே கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நம்ம நியூஸ் பார்த்துட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இதுக்கு ஒரு முடிவு பிறக்கணும் விஜயனா. கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பிறக்கணும். உங்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ போறதுனால எல்லாரும் இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எல்லாத்தையும் நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப பாலியல் குற்றத்தையும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. பாலியல் குற்றமும் நாங்க பேசதான் செய்வோம். பாலியல் குற்றத்துக்கு ஒரு முடிவு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கான நடவடிக்கை கொஞ்சம் தீவிரமா ரொம்ப கடும் நடவடிக்கையா இருக்கணும். அடுத்து பெண்கள் மீது கை வைக்கவே யோசிக்கணும். குற்றம் செஞ்ச குற்றவாளிக்கு உடனே தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கணும் விஜயனா. இது எங்களோட கோரிக்கை, என்னோட கோரிக்கை மட்டும் இல்ல, அது மக்களோட கோரிக்கை தான். அதுதான் என்னோட வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன்.